நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 92. துவாரகையின் ஏவலர் காலை முதலே மரக்கலத்தில் பரிசு பொருட்களை ஏற்றிக்கொண்டிருந்தனர். 5 நற்சுழிகளும் அமைந்த சோனக நாட்டு வெண்புறவிகள் 108 முதலில் ஏற்றப்பட்டன. யவன தச்சர்களால் அமைக்கப்பட்ட 18 வெள்ளித்தேர்கள் 100 வெண்கல பேழைகளில் அடுக்கப்பட்ட நீல பளிங்கு புட்டிகளில் யவனர் மட்டுமே வடிக்க தெரிந்த நன்மது தேரல். அந்த மதுவளவுக்கே மதிப்புள்ளவை அந்த புட்டிகள். 100 மரப்பேழைகளில் பீதர் நாட்டு பட்டு துணிகள், சோனகர்களின் மலர் மணச்சாறு நிரப்பப்பட்டு உருக்கி மூடப்பட்ட பித்தளை சிமிழ்கள் கொண்ட 12 பேழைகள், வெண்பளிங்கில் செதுக்கப்பட்ட யவன களிப்பாவைகள், ஆடக பொன்னில் வடிக்கப்பட்ட காப்பிரிகளின் தெய்வ சிலைகள், கிளிச்சிறையில் சமைக்கப்பட்டு அருமணிகள் பதிக்கப்பட்ட யவன நாட்டு அணிகலன்கள், நிகரற்ற பெருஞ்செல்வம் என திருஷ்டத்யும்னன் எண்ணிக்கொண்டான். துவாரகைக்கு வருவதற்கு முன் என்றால் அச்செல்வ குவையை அன்றி பிறிது எதையும் எண்ணி இருக்க மாட்டான். அப்பேழைகளை உள்ளமும் கணம்தோறும் சுமந்து கொண்டிருக்கும். முந்தைய நாளே அவனுக்காக இளைய யாதவர் தன் கைகளால் தேர்வு செய்த பரிசல்களை பற்றி அவனுடைய ஏவலர் தலைவன் வந்து சொன்னான். பெருஞ்செல்வம் என்கிறார்கள். பாரத வருஷத்தின் பேரரசர்கள் கூட வியந்து நின்றுவிடும் அளவு நிகரற்ற செல்வம் என்றான். திருஷ்டத்யும்னன் புன்னகையுடன், அவர் 8 திருமகள்களின் அரசர், அவர் அளிக்கக்கூடாதது என இப்புவியில் ஏதுமில்லை என்றான். முதல் நற்தருணத்தில் நீராடி ஆடை அணிந்து கொண்டிருக்கையில் சாத்தியகி வந்து கீழே காத்திருப்பதாக ஏவலன் சொன்னான். அவன் பயணத்துக்கான ஆடை அணிந்து உடைவாளை பூட்டியபடி கீழே பெருங்கூடத்திற்கு வந்தபோது அங்கே சாளரத்தருகே வெளியே நோக்கியபடி நின்றிருந்த சாத்தியகி காலடி ஓசையில் திரும்பி நோக்கி புன்னகை செய்தான். அவன் கண்கள் துயில் நீப்பால் வீங்கி இருந்தன. புன்னகையும் ஒளியற்று இருந்தது. முன்புலரியின் குளிர் நிறைந்த கடற்காற்று சாளரங்கள் வழியாக வந்து கூடத்தில் சுழன்றது. ஆழத்தில் ஒரு நாவாய் மெல்ல பிளிரியது. நம்முடைய நாவாய்தான் என்று சாத்தியகி சொன்னான். காலையிலேயே அதில் பரிசு பொருட்களை ஏற்றத் தொடங்கிவிட்டனர். திருஷ்டத்யும்னன் புன்னகைத்து, அவற்றை பாஞ்சாலத்திற்கு கொண்டு சென்று சேர்ப்பது வரை நான் கண் துஞ்ச முடியாது என்றான். சாத்தியகியும் புன்னகைத்தபடி, அரசன் என்பவன் காவலன் அல்லவா என்றான். பொருளற்ற வெற்று உரையாடல். ஆனால் அத்தருணத்தில் பெரிது எதுவும் சொல்வதற்கு இருக்கவில்லை. ஏவலர் தலைவன் வந்து, தேர் காத்திருக்கிறது இளவரசே என்றான். திருஷ்டத்யும்னன் திரும்பி சாத்தியகியை நோக்கிவிட்டு, தேர் வேண்டியதில்லை, நாங்கள் புறவிகளிலேயே செல்கிறோம் என்றான். சாத்தியகியின் கண்களில் முதன்முறையாக புன்னகை வந்தது. ஆம் என்றான். இருவரும் படிகளில் இறங்கி முற்றத்திற்கு சென்றனர். அவர்களின் புறவிகளை சூதர்கள் கொண்டு வந்து நிறுத்தினர். திருஷ்டத்யும்னனின் புறவி அவனை நோக்கி மூச்சு சீறியபடி காலெடுத்து வைத்து தலையை அசைத்தது. சேனத்தில் கால் வைத்து கால் சுழற்றி தாவி ஏறியபடி, யாதவரே, இறகு போல என்றான் திருஷ்டத்யும்னன். ஆம் என்று புன்னகைத்தபடி சாத்தியகியும் ஏறிக்கொண்டான். திருஷ்டத்யும்னன் புறவியை குதிமுள்ளால் எழுப்பி கற்பாதையில் ஓசை உருண்டு தொடர விரைந்தான். ஏய் ஏய் என குதிரையை ஊக்கியபடி சாத்தியகியும் தொடர்ந்து வந்தான். இரவெல்லாம் துயின்று எழுந்த துடிப்புடன் இருந்த புறவிகளும் முழு கால்களில் விரைய விரும்பின. ஒழிந்து கிடந்த விடியாத பொழுதின் சாலைகள் வழியாக வால் சுழற்றி குழம்புகள் அறைய புறவிகள் சென்றன. சுழல் பாதைகளில் காற்று இரு பக்கமும் கிழிப்பட்டு பீரிட சென்றபோது வானிலிருந்து இறங்கும் சிறிய இறகு என உணர முடிந்தது. குளம்படி யோசை அனைத்து சுவர்களிலும் இருந்து பொழிந்து அவர்களை சூழ்ந்தது. அடுக்கடுக்காக எழுந்த துவாரகையின் வெண்முகில் மாளிகைகளிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக கேளா தொலைவு வரை இடியோசை என அவ்வொலி எதிரொலித்தது. சுருளவிழ்ந்து கொண்டே இருந்த சாலையின் கீழே அனல் அவிந்து கங்கு நிறைந்த வேள்வி குளம் போல பல்லாயிரம் செவ்வொளி விளக்குகளுடன் துவாரகையின் துறை முகப்பு தெரிந்தது. 8 பீதர் பெருங்கலங்கள் பொதிகளை ஏற்றி கொண்டிருந்தன. 4 கலங்கள் அப்பால் அலைகளில் ஆடியபடி காத்து நின்றிருந்தன. 100கணக்கான சிறு கலங்கள் கனல் சூடி கரையோரமாக செறிந்து நின்று அசைந்தன.
பொதிகளை தூக்கி வைக்கும் பெருந்துலாக்களின் மீது எரிந்த மீனை ஊற்றிய பீதர் நாட்டு விளக்குகள் ஏறி விண்மீன்கள் போல இருண்ட வானில் சுழன்று இறங்கின. எரியம்புகள் போல சீறி மேலே எழுந்து சென்றன. பீதர்களம் ஒன்று 100 யானைகளுக்கு நிகராக பிளிரியது. அவ்வொலி மூடிக்கிடந்த கடைகளின் தோல் திரைகளில் எல்லாம் அதிர்ந்தது. பகைப்புலமென அலைகள் பாறைகளை அறையும் ஒலி கேட்டு கொண்டிருந்தது. விழுந்து கொண்டே இருந்தனர். கீழே காலுக்கு அடியில் மிக தொலைவில் ஒளித்துளிகள் அலை அடித்த கடல், விண்மீன்கள் மண்டிய வானம் போல. விழுகிறோமா எழுகிறோமா என உளம் மயங்கினான். அறைய வருபவை போல சாலையின் விளக்கத்தூண்கள் அவர்களை அணுகி கடந்து சென்றன. துறைமேடை அருகே வந்ததும் இருவரும் மூச்சு இறைக்க நின்றனர். வியர்வை குளிர்ந்து முதுகில் வழிந்தது. காதுகளில் வெப்பம் எழுந்தது. நெடுந்தூரம் வந்துவிட்டதாக திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான். துவாரகை மிக மிக அப்பால் எங்கோ இருந்தது. துறைமேடையின் 100கணக்கான விளக்கு தூண்கள் சீரான கோடாக நிறைவகுத்திருந்தன. மீன் எண்ணெய் விளக்குகள் எரிந்த ஒவ்வொரு தூணுக்கு கீழேயும் பொன்னிறமான ஒளிவட்டம் விழுந்து கிடந்தது. அங்கே சிறிய பூச்சிகள் கனல் துளிகளாக சுழன்று கொண்டிருந்தன. ஒளி சிந்திய மண்ணில் கூழாங்கற்கள் பொன்னிறமாக மின்னின. உதிர்ந்து கிடந்த சருகுகள் பொற்தகடுகளாக பளபளத்தன. இந்த விரைவோட்டம் தன் உள்ளத்தில் முந்தைய நாள் இரவு முதலே இருந்த அத்தனை அழுத்தத்தையும் இல்லாமலாக்கிவிட்டிருப்பதை திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான். சாத்தியகி சிரித்து கொண்டிருப்பதை கண்ட பின்னர்தான் தானும் சிரிப்பதை முகத்தசைகளின் இழுபடலில் இருந்து உணர்ந்தான். எப்போது பாஞ்சாலம் வருகிறீர்கள் யாதவரே என்றான். விரைவில் என்றான் சாத்தியகி. இங்கு சில பணிகள் உள்ளன, முடிந்ததும் கிளம்பி விடுவேன். திருஷ்டத்யும்னன், இந்திரபிரஸ்தத்தின் கட்டுமான பணிகளை மேல் நோட்டமிட நான் செல்வேன். அங்கு வாரும், நாமும் ஒரு நகரை அமைத்தோம் என்று இருக்கட்டும் என்றான். ஆம், நானும் அதை பார்க்க விழைகிறேன் என்றான் சாத்தியகி. அவன் முகம் மாறுபடுவதை திருஷ்டத்யும்னன் கண்டான். எப்போது அஸ்தினபுரிக்கு செல்வீர்கள் என்றான் சாத்தியகி. முதலில் காம்பில்யம் சென்று தந்தையையும் தமையர்களையும் சந்திக்க வேண்டும். அதன் பிறகுதான். சாத்தியகி நோக்கை விலக்கி இயல்பானதென ஆக்கப்பட்ட குரலில், சுஃப்ரையை சந்திப்பீர்களா என்றான். நான் தந்தையையும் தமையர்களையும் சந்திக்கவிருப்பதே அவளுக்காகத்தான் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி திரும்பவில்லை. ஆனால் அவன் உடலில் ஓர் அசைவு தெரிந்தது. என் உடல் முழுமை கொண்டு விட்டது யாதவரே. இந்த புறவியோட்டத்தில் அதை நன்கு உணர்ந்தேன். அதை தந்தையிடம் சொல்லப் போகிறேன். நான் மனம் செய்யவிருக்கும் பெண் எவர் என்றும் உரைப்பேன். சாத்தியகி மெல்லிய குரலில். ஆனால் அவள் என்று சொல்ல வந்து நிறுத்தி கொண்டான். சத்திரியர் என்னை ஏற்க வேண்டியதில்லை, குடியவைகள் ஒப்ப வேண்டியதில்லை. என் தோள்கள் இருக்கின்றன, இணையென நீர் இருக்கின்றீர். அழியா துணையாக அவர் இருக்கிறார். என் மண்ணை நான் வென்றெடுக்கிறேன். என் நாட்டை என் வாளால் அமைக்கிறேன். அதன் அரியணையில் பட்டத்தரசியாக அவள் அமர்வாள். அவள் கால்களை பணியாதவர்கள் என் வாளுக்கு மறுமொழி சொல்லட்டும். சாத்தியகி திரும்பி நோக்கிய போது திருஷ்டத்யும்னன் பொற்சிலை என சுடர்விட்டு கொண்டிருந்தான். நோக்கை விலக்கி அவன் நீள் மூச்செறிந்தான். திருஷ்டத்யும்னன் மேலும் பேச விழைந்தான். எதையும் சொல்வதற்காக அல்ல, அவ்வுணர்ச்சியை சொல்லாக ஆக்கிவிட்டால் அதன் அழுத்தம் குறையும் என்பதற்காக. நேற்று அவர் எனக்காகவே அதை சொன்னார். யோகம் என்றால் என்ன என்று. அவன் சொற்கள் சாத்தியகியின் உடலை சென்று தொடுவது போல அசைவு எழுந்தது. அன்று அவள் என் வாழ்வீச்சை எதிர்கொண்டது எப்படி என்று புரிந்து கொண்டேன். அது யோகம். மலை ஏறி தவம் செய்து மாமுனிவர் அடைவதை இந்த பேதையர் இல்லத்தில் அமர்ந்தே அடைந்து விடுகிறார்கள். சாத்தியகி திரும்பி நோக்கினான். அவன் கண்களின் நீர் பளபளப்பை திருஷ்டத்யும்னன் கண்டான். நடுங்கிய குரலில், பேரரசிற்கு என் அடிபணிதல்களை தெரிவியுங்கள் பாஞ்சாலரே என்றான். திருஷ்டத்யும்னன் புன்னகையுடன் ஆம் என்றான். பின்னால் அவர்களின் தேர் வரும் ஒலி கேட்டது. செல்வோம் என்றான் திருஷ்டத்யும்னன். இருவரும் புறவிகளில் பெருநடையாக துறைமுகப்பு நோக்கி சென்றனர். அதன் பின் ஒரு சொல்லும் தேவை இருக்கவில்லை. தன் உள்ளம் ஒரு துளி குறையாமல் ஒரு துளி கூடாமல் நிறைந்திருப்பதை திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான். துறை மேடையில் அவர்களுக்காக துறைமுக காவலர் தலைவர் காத்து நின்றிருந்தார். உடன் துவாரகையின் சிற்றமைச்சர் பார்த்திபரும் நின்றிருந்தார். பார்த்திபர் அருகே வந்து வணங்கி,
பாஞ்சாலரை வணங்குகிறேன். அரசர் ஆணையிட்ட பரிசு பொருட்கள் அனைத்தும் நாவாயில் ஏற்றப்பட்டுள்ளன என்றார். பயண நன்னேரம் எப்போது என்றான் சாத்தியகி. புலரி முதல் சாமம் முதல் நாழிகை. இன்னும் அரை நாழிகை நேரம் உள்ளது. பேரமைச்சர் வருவதாக சொன்னார் என்றார் பார்த்திபர். பேரமைச்சரா என்றான் திருஷ்டத்யும்னன். அது முறைமை அல்ல, ஆயினும் வரவேண்டும் என அவர் விழைவதாக சொன்னார் என்றார் பார்த்திபர். மீண்டும் சாத்தியகியிடம் ஏதாவது சொல்ல விழைந்தான் திருஷ்டத்யும்னன். ஆனால் என்ன சொன்னாலும் அது வெறும் ஓசையென ஒலிக்கும் என அப்போது தோன்றியது. அவனை தொட வேண்டுமென விரும்பினான். ஆனால் கை நீட்டி அவன் கைகளை பற்றவும் தயக்கமாக இருந்தது. அண்ணாந்து மேலே தெரிந்த பெருவாயிலின் விளக்குகளை நோக்கினான். அவை செந்நிற விண்மீன்கள் போல வானில் நின்றன. இயல்பாக என சாத்தியகியின் தோளை தொட்டு எரிவிழிகள் என்றான். சாத்தியகி அண்ணாந்து நோக்கி ஆம் என்றான். இந்நகரை பிரிந்து செல்கையில் இவை எவ்வண்ணம் பொருள் கொள்ளும் என நான் எண்ணிக்கொள்வதுண்டு. அவனும் தன் தொடுகையை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று திருஷ்டத்யும்னன் அறிந்தான். புறவித்தொடை என இறுகிய தசைகள் கொண்ட தோள்கள். மேலும் இயல்பாக தோளை பற்றியபடி நான் அதை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். கடலுக்குள் சென்ற பின் திரும்பி இந்த பெருவாயிலை நோக்க வேண்டும் என்றான். இருவரும் அதை நோக்கியபடி ஒருவர் தொடுகையை ஒருவர் உணர்ந்தபடி நின்றனர். நான் உம்மை பற்றி உணர்ந்ததை அவையில் அரசரிடம் சொல்ல வேண்டுமென நினைத்தேன் என்றான் திருஷ்டத்யும்னன். அதற்கான சொற்களை எண்ணி எண்ணி கோத்து வைத்திருந்தேன். அதற்கான களம் அமையவில்லை சாத்தியகி. ஆனால் அவர் அறிவார் என்றான். நேற்று என்னிடம் சொன்னார். இரவு ஆணைகளை பெறும்போது இன்று காலை நீங்கள் விடைபெறுவதை பற்றி சொன்னேன். புலரிக்கு முன்னரே விடையளிக்கச் செல்வாய் அல்லவா என்றார். நான் ஆம் என்றேன். சிரித்தபடி ஒவ்வொரு முறை பார்த்தர் இங்கு வந்து செல்லும் போதும் நகர் எல்லை வரை சென்று விடையளிப்பது தன் வழக்கம் என்றார். திருஷ்டத்யும்னன் உடல் சிலிர்த்தான். உண்மையாகவா? அப்படியா சொன்னார்? சாத்தியகி புன்னகையுடன் ஆம் என்றான். யாதவரே, நாம் உணர்வதை சொல்ல அதைவிட சிறந்த சொல் எது? கிருஷ்ணார்ஜுனர்களை போன்றவர் நாம் என்றான். சாத்தியகி ஆம் என்றான். பொருட்கள் அனைத்தும் ஏற்றப்பட்டு விட்டதை சொல்ல கலக்காவலன் கொம்பூதினான். அந்த ஓசையை அங்கே நின்றிருந்த பிற காவலர் தலைவர்களும் திருப்பி எழுப்பினர். யானை கூட்டங்களின் உரையாடல் போல ஒலித்தது அது. அவர்களின் களம் கிளம்பவிருக்கிறதே என்னும் செய்தியை அறிந்த பீதர் நாட்டு பெருங்கலம் ஒன்று முழக்கமிட்டபடி மெல்ல மூக்கை திருப்ப தொடங்கியது. தேர்கள் துறை மேடைக்குள் நுழையும் ஒலி கேட்டதும் திருஷ்டத்யும்னன் கைகளை எடுத்து கொண்டான். புறவி காவலர் முன்னால் வர அக்ரூரரும் ஸ்ரீதமரும் ஊர்ந்த தேர்கள் வந்து நின்றன. காவலர் தலைவனும் அமைச்சரும் சென்று வரவேற்றனர். சாத்தியகியும் திருஷ்டத்யும்னனும் தலை வணங்கி வாழ்த்து கூறினர். அக்ரூரர் இறங்கி அவர்களை கை தூக்கி வாழ்த்தினார். இளையவரே, அரசர் உங்களிடம் ஒரு சொல் சொல்லும்படி என்னை பணித்தார். நீங்கள் மண்வென்று முடிசூடும் போது வலப்பக்கம் துவாரகையின் படைத்தலைவன் வாளுடன் நின்றிருப்பான் என்றார். அவ்வாறே ஆகுக. திருஷ்டத்யும்னன் மேய்ப்பு கொண்டான். மெல்லிய குரலில் அது என் தெய்வத்தின் சொல் என்றான். சென்று வருக பாஞ்சாலரே, தங்கள் மீது இளையவர் கொண்ட அன்பு வியப்புக்குரியது என்றார் ஸ்ரீதமர். நேற்றிரவெல்லாம் அதைத்தான் பேசிக்கொண்டிருந்தோம். நீங்கள் சாத்தியகியின் நட்புக்காக உயிர் கொடுக்க முன் வந்ததாக சொன்னார். அத்தருணம் ஏதென்று நான் அறியேன். ஆனால் அச்செயல் வழியாக நீங்கள் இளையவரின் நெஞ்சம் புகுந்து விட்டீர். மெய் நட்பை அறிந்தவன் தெய்வங்களுக்கு மிக உகந்தவன் என்று அவர் சொன்னார். அழுதுவிடக்கூடாது என்று திருஷ்டத்யும்னன் எண்ணிக்கொண்டான். நல்ல வேளையாக பந்த வெளிச்சம் இருந்தாலும் முகங்கள் நிழல் இருளில் இருந்தன. கடற்காற்று முகத்தை குளிர்ந்த கரிய பட்டு துணியால் என துடைத்து கொண்டே இருந்தது. அருகே வந்து பணிந்து இளவரசே என்றான் துரைநாயகம். ஆம், நன்னேரமாகிவிட்டது என்றார் அக்ரூரர். கிளம்புங்கள் பாஞ்சாலரே, முடிசூடிய மன்னராக நான் மீண்டும் தங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீதமர் சிரித்து ஆம், அப்போது துணையும் மகவும் அமைந்திருக்கும், மங்களங்கள் சூழ்ந்திருக்கும் என்றார். திருஷ்டத்யும்னன் முன்னால் சென்று குனிந்து இருவர் கால்களையும் தொட்டு வணங்கினான். வெற்றியும் புகழும் அமைக என அக்ரூரர் தலை தொட்டு வாழ்த்தினார். குருவருள் துணை வருக என்றார் ஸ்ரீதமர். அவன் திரும்பி சாத்தியகியை நோக்கினான்.
இருளில் இரு நீர் துளிகள் என அவன் கண்கள் தெரிந்தன. கை நீட்டி அவன் வலக்கையை பற்றி கொண்டான். மரத்தால் ஆனது போல் பெரிய போர்வலனின் கை. அது குளிரில் என மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தது. திருஷ்டத்யும்னன் தன் பிடியை இறுக்கிவிட்டு கையை இழுக்க முயல சாத்தியகி மீண்டும் ஒரு முறை பற்றி இறுக்கினான். ஆனால் விழிகளை விலக்கி கொண்டான். திருஷ்டத்யும்னன் தன் கையை இழுத்து விலக்கி கொண்டு சென்று நடைபாலத்தில் ஏறினான். கலத்தின் மீது நின்று மீண்டும் ஒரு முறை அக்ரூரரையும் ஸ்ரீதமரையும் வணங்கினான். கலம் கரை விலகி அலைகளில் ஏறிக்கொண்ட போதும் அவன் கரையில் நின்றவர்களை நோக்கி கொண்டு நின்றிருந்தான். அவர்கள் சிரித்து மறைந்தனர். துறைமேடை ஊசல்படி என ஆடியபடி விலகியது. கரை அணைந்திருந்த ஒரு பீதர் நாட்டு பெருங்கலம் துறையை மறைத்து பெருஞ்சுவராக எழுந்து வந்து கொண்டே இருந்தது. மீண்டும் தெரிந்த போது துறைமேடை மிகச் சிறியதாக ஆகி அலைகளுக்கு அப்பால் ஆடிக்கொண்டிருந்தது. அதன் மேல் விண்மீன்கள் மின்னிய வானில் இரட்டை குன்றுகள் எழுந்திருந்தன. பெருவாயிலின் சுடர்கள் இரு விண் விழிகள் போல நோக்கு நிலைத்திருந்தன. செங்கனல் குவை போல் இருந்தது துவாரகையின் சுருள் பாதைகளால் ஆன குன்று. அவன் நீள் மூச்சுக்கள் எழுந்து உழைந்த நெஞ்சுடன் கலத்தின் அமரத்தில் நின்று நோக்கி கொண்டிருந்தான். விழி தெளிந்தது போல வான் விடிந்தது. கீழ்ச்சரிவில் முகில்களின் கிழக்கு முகங்கள் சிவந்து பற்றி கொண்டன. வானப்பரப்பு ஒளி பரவி விரிந்து கொண்டே வந்தது. கடற்பறவைகள் எழுந்த அலைகள் மேல் பறந்து இறங்கி எழுந்தன. அவன் கலத்தின் வடத்தின் மேல் ஒரு வெண்பறவை வந்து அமர்ந்து துயர் கொண்ட காகம் போல கரைந்தது. தொலைவில் துவாரகையின் பெருவாயில் ஒரு வெண்கல உருளியின் பிடி போல தெரிந்தது. ஒரு கணம் உள அதிர் ஒன்றை அவன் உணர்ந்தான். அவன் அதை விட்டு விலகுவதாக தோன்றவில்லை, அணுகி கொண்டிருப்பதாகவே தோன்றியது. விழிகளை மூடி மூடி திறந்த அந்த உள மயக்கை வெல்ல முயன்றான். அவ்வெண்ணம் கற்பாறையில் செதுக்கப்பட்டது போல நின்றது. அவன் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தான். இந்திர நீலம் முழுமை பெற்றது. நன்றி.